ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே காய்கறி விதையெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தில்ல, அதெல்லாம் வந்து முளைச்சிருக்கு. அது வந்து ஒரு சில காய் வந்து நம்ம பறிக்கிற அளவுக்கே வந்துருச்சு. எந்தெந்த காய் செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, எந்தெந்த காய் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளிச்சக்கீரையிலேருந்து போய்க்கலாம். புளிச்சக்கீரை பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இன்னுமே பெருசாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி மேடாக இருக்கிறதுனால தண்ணி போகலை. அதனால நம்ம அந்த ஓஸ் போட்டு தான் விட்டாகணும். மற்ற இடத்துலலாம் ஓரளவுக்கு தண்ணி பள்ளமாக இருக்கிறதுனால இறங்கிடும். பைப்பு வந்து அந்த பக்கம் இருக்குது, அது பள்ளமாக இருக்கிறதுனால அங்கே இறங்கிடும் தண்ணி. இங்கே வந்து கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால தண்ணி வந்து பத்தலை. நம்மளாம் ஓஸ் போட்டு விட்டால் மட்டும்தான் தண்ணி வரும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கும். இது நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பாருங்கள், நான் நட்டது வந்து புது வெங்காயம். வரவே வராது, இது நடாதுன்னு சொன்னாங்க. சரி, நான் வந்தாலும் சரி வரலினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நட்டுட்டேன். வந்துருச்சு நல்லாவே. கொஞ்ச நாள் நிறையா வளராமே இருந்துச்சு, அப்புறம் நல்லா தண்ணி பாய எல்லாம் வந்துருச்சு. வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. புளிச்சக்கீரை நம்ம அங்கே போட்டது, அது தண்ணி கொஞ்சம் ஒவ்வொன்றும் இங்கே வந்து முளைச்சிருக்கு. அப்புறம் இது என்ன கொடின்னே தெரியல, என்ன கொடின்னு தெரியல, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. விதை போட்டது என்ன கேட்டால் வெள்ளரிக்காய் விதை மாதிரி தான் தெரியுது, வெள்ளரிக்காய் கொடி மாதிரி தான் தெரியுது. என்ன சேம் இதே மாதிரி தான் வெள்ளரிக்காவும் இருக்குது, அதுதான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகா வந்து நானே போட்டேன், வீட்டிலேருந்து விதை எடுத்து போட்டேன், வந்துருச்சு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக முளைக்கல, அதுக்கப்புறம் தான் திரும்பவும் முளைச்சிருந்துச்சு. அப்புறம் தக்காளி வந்து நான் வீட்டில் இந்த தக்காளியை எடுத்து போட்டேன், வந்தது ஒரு 10 செடி காட்டும். அப்புறம் திடீர்னு வெயில நல்லாவே காஞ்சிருச்சு. நான் வெண்டங்காய் செடி வந்து இதுவும் வீட்டிலேருந்து விதை தான், இது தனியாக நட்டது. மற்ற எல்லா விதையுமே வாங்கிட்டு வந்தது. வெண்டங்காய், கத்திரிக்காய் மட்டும் இங்கேருந்து போட்டோம். கத்திரிக்காய் வந்து நாங்கள் போட்டது முளைக்கவே இல்லை. நம்ம போட்டு முளைக்காமல் அது தவறி அங்கங்கே உளுந்தது வந்து பாருங்கள். இங்கே முளைச்சிருக்கு 2 செடி, இங்கே முளைச்சிருக்கு. அவ்வளோதான். கத்திரிக்காய் செடி இல்லைன்னு நினச்சேன். இங்கே 2, அங்கே 1, இந்த வெங்காயத்துக்குள்ளே 1, மொத்தம் 4 செடி முளைச்சிருக்கு. போதும், இதுவே நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து நான் நிறையா விதை இருந்ததுனால் அப்படியே லைனாக போட்டு விட்டேன். அதெல்லாம் கச்சன்னு வந்துருச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நிறையா ஒட்டுக்காக போட்டாச்சு. ஒட்டுக்காக தெரியுது. கிழங்கு வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்திருக்கு. ஆனால் இதுலேயும் என்ன அப்படின்னா, இது ஒயிட் முள்ளங்கி இல்லை, சிவப்பு கலர் முள்ளங்கி. நல்லாவே தெரியுது பாருங்கள், சிவப்பு முள்ளங்கி. எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு முள்ளங்கி வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வருங்க, நல்லா தெரியுதா முள்ளங்கி? உங்களுக்கு தெரியுதா? இது எப்போ அறுவடை பண்ணுறதுலாம் எனக்கு இன்னும் தெரியல, ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு, பெருசெல்லாம் ஆகலாம். இப்போ தான் சும்மா கொஞ்சமாக இருக்குது. காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். பீட்ரூட் லைட்டாக தெரியுதா பாருங்கள், இதுதான் பீட்ரூட்டு. அதே மாதிரி பாருங்கள், இந்த செடியிலையும் தெரியுதுங்களா உங்களுக்கு? பீட்ரூட்டில் நல்லாவே தெரியுதுங்களா? இதுதான் பீட்ரூட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீட்ரூட்டை பார்க்குறேன் செடியில். முள்ளங்கியும் அதே மாதிரி தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் செடியில். அது வந்து நம்ம தோட்டத்தில் நட்டுருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்துருச்சு, காயும் வந்துருச்சு. வராதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துருச்சு. பீட்ரூட்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் வச்சோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து நிறையா நட்டுருந்தேன், ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு. இங்கேருந்து இந்த சைடு இங்கெல்லாம் கூட நட்டுருந்தோம் கொஞ்சம். அங்கே தண்ணி போகாதனாலே என்னான்னு தெரியல, ஆனால் வரலை. அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் அதே மாதிரி இப்படி தான் 5-6 தான் நட்டேன், ஆனால் அங்கே ஒரு 2 இடத்துல தான் வந்திருக்கு பாருங்கள். 2 இடத்துல தான் வந்திருக்கு. இப்போ தான் பூவை எடுத்திருக்கு. இப்போ தான் பூ வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் பூ வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் பூவெலாம் வந்திருக்கு. பாவக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதில்ல, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து ஒரு 7-8 விதை நட்டது எல்லாமே வந்துருச்சு. இதுவும் இப்போ தான் பூவை எடுத்திருக்கு. பாருங்களா, தெரியுதா? பூ வந்திருக்கு. இப்போ தான் மே மாதத்துக்கெலாம் காய வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் நிறையா எறும்பாக இருக்குது, நான் உறவே முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து இது வந்து நான் என்ன காயின்னு எனக்கு தெரியாது. அந்த வளர்த்தியாக இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமா எதுவுமே தெரியல. நான் நட்டுட்டேன்.
நட்டு இப்போ 2 காய் பறிச்சாச்சு, ஆல்ரெடி பறிச்சாச்சு. சரி வீடியோ எடுக்கலை, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சிட்டோம். இங்கே பூ நிறையா வந்திருக்கா, அதுக்கு அந்தளவுக்கு தண்ணியும் வர்றதில்லை, ஆனால் பூ நிறையா வந்திருக்கு பாருங்கள். காயும் கூட பாருங்கள், காய் பாருங்கள், காய் தெரியுதா? காய் இப்படி தான் இருக்குது காய், ஆனால் இது வந்து பிஞ்சு இன்னும் பெருசாகுது பாருங்கள். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, பிஞ்சுலாம் நிறையா விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு, இங்கே பூ இருக்கோ அங்கே எல்லாமே பிஞ்சு இருக்குது, நிறையா இருக்குது காயும். நேற்று கூட ஒரு காய் பறித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விதை தான் நட்டேன். 4 இடத்துல 3 இடத்துல 2 விதை 6 விதை நட்டோம். எல்லா செடியுமே வந்துருச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடுறேன், வச்சுருக்கேன். வந்துருச்சு எல்லாமே ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் செடியில் அவ்வளோ ஹைட்டாக வந்துருச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட குட்டி குட்டி பிஞ்சா இந்த மாதிரி தான் இருந்தது, இந்த மாதிரி பிஞ்சாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்குறேன் பாருங்கதா, அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் அறுவடை பண்ணிடலாம், இல்லைன்னா முத்திரும், நிறையா இருக்குது பாருங்கதா. ஆல்ரெடி லைட்டாக முத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் கரெக்டான பதத்தில் தான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் இதையும். நிறையா வரங்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது வந்து நிறையா போட்டுட்டோம், இன்னும் விதை மீதி இருக்குது, அதை வீட்டில் வச்சாச்சு. இது வந்து எல்லாமே கொஞ்சம் கொசன்னு தான் இருக்குது. நானே வந்து வேறு, நான் வந்து ஒரு பாத்தி மாதிரி வச்சு நம்ம செடி எல்லாத்தையும் நட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்குள்ளே சோளம் விதைச்சிட்டாங்க. சோளம் விதைச்சதுனால தான் சரி ஓகே அப்படின்னு நம்ம அப்படியே மேலோட்டமாக போடலான்னு ஒரு சோளம் முளைச்சதுலேயுமே நான் நட்டு தான் சோளம் முளைச்சதை கடைசியாக பிடுங்கி விட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே சோளம் முளைச்சதுக்கப்புறம் நம்ம முளைக்கலை, போட்டோம், 2ம் ஒன்றாவே முளைச்சிது. அப்புறம் நம்ம இடையில இருந்ததெல்லாம் சோளத்தையெல்லாம் பிடுங்கிட்டோம். குட்டி குட்டியாக இருக்கும் போதே பிடுங்கினோம்னா சரி அது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் பிடுங்கி மாட்டுக்கு போட்டுட்டேன். இது தாங்க என்னோடய காய் தோட்டம். இன்றைக்கி வந்து நம்ம கொத்தவரங்காய் பொரிக்கலாம் பாருங்கள். என்னதான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம செடியில் நம்ம போட்டு அதில் வர்றதை எடுத்து சாப்பிட்றதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இது வந்து யாருமே சப்போர்ட் பண்ணலை, நானாக வந்து வாங்கி எல்லாமே பண்ணேன். வந்து நானாகவே பண்ணேன், யாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்படிங்கும்போது நம்மளே சரி இது பண்ணி வளர்த்திட்டோம்ல, வளர்ந்துருச்சு, அதுலேருந்து இப்போ காய் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. காயை பறிக்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. புளிச்சிக்கிட்டையும் இருக்குது, பட் வந்து கொஞ்சம் இருட்டிருச்சு. நாளைக்கு நம்ம அது காலையில் பறிச்சிக்கலாம். உங்களுக்கு வீடியோக்காக வேணால் நான் பறித்து காட்டுறேன். கொத்தவரங்காயும் மார்னிங் தான் பறிக்க போகிறோம், ஏன்னா கொஞ்சம் இருட்டிருச்சு. நம்ம வந்து ஆனால் மார்னிங் வந்து இதை பறித்து தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம், பொரியல் பண்ண போகிறோம். வீடியோ எடுக்க வந்தது 5 மணிக்கு மேலே தான், அதனால் டைம் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இதுக்கு எந்த ஒரு உரமும் மருந்தும் எதுவுமே போட கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு, பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம புளிச்சக்கீரையை பொரிச்சிக்கலாம். இது வந்து நம்ம புடுங்கெல்லாம் போகிறதில்ல, அப்படியே பொரிச்சிக்கலாம். இது நான் இப்போ வந்து வீடியோக்காக மட்டும்தான் பொரிக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து பிடுங்கிட்டோம் அப்படின்னா அது அதோடு போயிடும். நம்ம இது மாதிரி பொரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தளைஞ்சி வரும்ல, திருப்பியும் பொரிச்சிக்கலாம்ல, அதுக்காக தான் எனக்கு பொரிச்சிக்கிறோன்னா ரொம்ப பிடிச்சது. இதுவும் நாளைக்கு பொரிச்சிக்கலாம். நாளைக்கு கொத்தவரங்காய் வணக்கிட்டு இது நாளான்னைக்கு தான் இப்போ இருந்தும் வணக்குவோம், அதனால் இப்போ அவசரம் இல்லை. நான் வீடியோக்காக மட்டும் பறித்து காட்டுறேன். வேறு எறும்பாக இருக்குங்க, நிற்க முடியல பாருங்கள், எறும்பாக இருக்குது. பாருங்க இதுதான் கீரை.
இதுக்கும் எந்த ஒரு உரமும் மருந்து இங்கே இருக்கிற எந்த ஒரு செடிக்குமே நம்ம மருந்தும் உரமும் போட கிடையாது. நம்ம முடிஞ்சதை போடலாம், வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி அறுவடை வந்து கொத்தவரங்காவும் புளிச்சக்கீரையும் தான். புளிச்சக்கீரை வந்து நம்ம கொஞ்சம் தான் பறிச்சிருக்குது. இது வந்து வீடியோக்காக மட்டும் நான் பறித்தேன் ரெண்டுமே. ஆனால் கொத்தவரங்காய் வந்து மார்னிங் பொறிச்சு ஆகணும், ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் வந்து இது முத்திரும். இதான் கரெக்டான பதம். கஜி அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்மளோட செடியும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சோம், அறுவடையும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காய் அறுவடை பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் காட்டில் நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காயெல்லாம் விதையெல்லாம் விதைச்சி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி அறுவடை செஞ்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.